கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, புனித வாரத்திற்குள் காலடி எடுத்து வைத்து ஜெபித்து நம்மையே அலசி பார்க்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தவக்காலத்தின் இறுதி வாரத்தில் இருக்கின்ற நமக்கு இந்த வாரம் சொல்லுகின்ற ஒரு சில பாடங்களை மட்டும் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லி ஆழமாக அதை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். யோவான் நற்செய்தியில் பல நேரங்களில் இயேசு எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனது நேரம் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னதனுடைய பொருள், தனது பாடுகள், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்பு இந்த நிகழ்வுகளைத்தான் அவர் தனது நேரம் என்று சொல்லுகின்றார். அதற்கான பயணத்தை இதோ இன்று ஆரம்பித்து விட்டார். யோவான் எழுதின நற்செய்தி 12வது அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் இவ்வாறு படிக்கிறோம்: உலகிற்கு தீர்ப்பளிக்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்ற தனது பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறார். இந்த மீட்பு பயணத்தை தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் மிக அழகாக படிப்படியாக எவ்வாறு இவர் வாழ்ந்து காட்டினார், எவ்வாறு மக்களுக்காக தியாகம் செய்தார் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொன்னார். இந்த பவுலடியார் சொன்ன அந்த கருத்தைத்தான் யோவானும் 10வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 10:17-18. ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை தருகிறேன். ஆகவே அவராகவே விரும்பி இந்த தியாகத்தை, இந்த மீட்பு பணியை, மீட்பை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே தானாகவே விரும்பி செய்கின்ற ஒரு அருமையான தியாகம் இது, அருமையான பலி இது. இந்த கருத்தையே வேறு வார்த்தைகளில் மீண்டும் யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 15:13. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நீங்களும் ஒருவரிடம் அன்பு செய்யுங்கள். ஆகவே அன்பை அடித்தளமாக கொண்டு தான் இந்த மீட்பு பணியை செய்கிறார் என்பது பொருள். ஒரு சிலர் பிதற்றலாம், அவர் தற்கொலை செய்து கொண்டார், விருப்பமில்லாமல் உலகிற்கு வந்து செத்து மீண்டும் சென்று விட்டார் என்றெல்லாம் பிதற்றுவார்கள். இந்த பிதற்றல் எல்லாம் இல்லை. அவர் தெரிந்தே அறிந்தே என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதெல்லாம் நன்கு அறிந்து செய்தவர். ஆகவே இந்த வார்த்தைகளைத்தான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் இவ்வாறு சொல்லுகிறார். 5:7. நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இது அன்பின் உச்சம். ஆகவே இந்த பாடுகள், அவர் பட்ட வேதனைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நம் வாழ்க்கைக்காக செய்த தியாகங்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தன் உயிரை தர வேண்டும் என்று அவர் மிகவும் ஆவலோடு இருந்து அதை நாம் பார்க்கிறோம். எதற்காக அவர் இந்த தன் உயிரை தர வேண்டும்? அதற்கும் யோவான் எழுதின நற்செய்தியிலே நாம் விளக்கம் காண்கிறோம்.
8வது அதிகாரம், யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். 8:34. இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே பாவம் செய்கின்ற எவரும் பாவத்திற்கு அடிமை. இதுதான் இந்த மீட்பின் வரலாறு. என்ன பாவம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று. நீங்கள் செய்கின்ற பாவத்தை நான் செய்யாமல் இருக்கலாம், நான் செய்கின்ற பாவத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாவத்திற்கு அடிமையாகத்தான் இருக்கிறோம். நம்மை மீட்க, அடிமைத்தனத்திலிருந்து உரிமை குடிமக்களாக மாற்ற அவர் இந்த பயணத்தை, பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவின் பாடுகளிலே வந்த ஒரு சில பாவங்களை நான் பட்டியலிட்டு சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் இன்று நம்முடைய வாழ்விலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலத்தை கருதி விளக்கம் சொல்லாமல் படித்து கொண்டே போகிறேன். பாருங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் உண்டா இல்லையா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் நாம் இந்த பாடுகளிலே காண முடியும். போட்டி, பொறாமை, நக்கல், ஏளனம், அவமானம், அன்பிலே ஏமாற்றம், முன்சார்பு கொள்கைகளால் செயல்படுவது, இனம் இனத்தை புறக்கணித்தல், இனம் இனத்தை கொல்லுதல், இனம் இனத்தை பாகுபடுத்தல், நம்முடைய ஜாதியத்தை போன்று அடிநாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கிலே அமுதமும் வைத்து பேசுவது. ஓசானா என்றார்கள், உடனே ஒழிக என்றும் சொன்னார்கள். ஒரே நாவுதான் இரண்டையும் சொல்லுகிறது. திட்டமிட்டு ஒருவரை தெரிந்தே பழித்துரைப்பது, குற்றம் சுமத்துவது, ஏளனப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, ஒருவரை நம்பிக்கை இழக்கச் செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்ய முடியும். கடவுளின் மகனானால் இறங்கி வா, நாங்கள் நம்புகிறோம் என்ற வார்த்தைகள். இவைகளெல்லாம் ஒருவர் தாம் அடிமை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இவை அனைத்தையும் முறியடித்த நேரம்தான் இந்த புனித வாரம். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்தையும் இன்றைய வாசகத்திலே நாம் கேட்ட லூக்கா எழுதிய நற்செய்தி 23:34 தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது தான் மிகச்சிறந்த ஒரு அருமையான ஜெபம். அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு அருளும் ஆற்றலும் வருகிறது என்பதை இந்த புனித வாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று, அதை தியானிக்க வேண்டும் என்று, அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக 2 கருத்துக்கள். ஒன்று, இந்த பாடுகள் சிலுவையின் வெற்றியிலே அமைகிறது. சிலுவைதான் நமக்கு அருளும் ஆற்றலுமாக இருக்கிறது. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 22-23 இந்த சிலுவையின் ஆற்றலை பற்றி நமக்கு அழகாக சொல்லுகிறார். பலமுறை நாம் இதை கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் உங்களுக்காக நான் படிக்கிறேன். யூதர்கள் அரும் அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் ஞானம், வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். இதுதான் உண்மை. பாடுகள், வேதனைகள், குடும்பமாக இருக்கட்டும், இல்லறம், துறவரம், தனியறம், எல்லா அறத்திலும் அவமானங்கள் உண்டு. அன்பு செய்கிறேன், ஆனால் எதிர்பார்த்த அன்பு நமக்கு கிடைப்பதில்லை. அதற்காக மனமுடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வாழ முடியும், வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அற்புதமான சூழல், அற்புதமான வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்தது. ஆகவே இந்த பாடுகளின் காலத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை அலசி பார்க்கின்ற நேரத்தில் இந்த நினைவுகளை உங்கள் மனத்தில் இருத்தி கொள்ளுங்கள். தனது தந்தையின் மீது இயேசு கொண்டிருந்த பற்றுறுதி, என்ன நடந்தாலும் என் தந்தைக்காகவே வாழ்வேன், என் தந்தை என்ன சொன்னாரோ அதற்காகவே வாழ்வேன். இல்லறம், துறவரம், தனியறம், எதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேனோ அந்த அறத்திலே அப்படியே அழகாக வாழ கற்றுக்கொள்வேன்.
பற்றுறுதியோடு வாழ்வேன் என்ற ஒரு எண்ணம். இரண்டாவது, தந்தையின் மாறாத மங்காத இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், நையாண்டி பண்ணினாலும் என் மகன் சிறிதும் இதிலிருந்து வழுவாமல் வாழுவான் என்ற உறுதி அவர் கொண்டிருந்தார். இயேசு கொண்டிருந்த பற்றுறுதி, தந்தை கொண்டிருந்த நம்பிக்கை, இது இரண்டும் தான் நம் வாழ்க்கை. அதன்படி வாழ வரம் வேண்டுவோம். வாழ்ந்த அன்னையிடம் நாமும் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு முறையும் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று கூறிய அவர் இறுதி வரையிலும் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்ன அந்த வாக்கியங்கள் நமக்கும் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி வாழ வளர அருள் வேண்டுவோம். இந்த புனித வாரம் அன்னை நம் கரத்தை பிடித்து எல்லா சூழல்களிலும், அவமானங்களிலும், ஏமாற்றங்களிலும், அன்பில்லாத நிலைகளிலும் வாழ்ந்த அந்த அன்னை நம் அனைவரையும் இந்த அருமையான வாழ்விலே இவைகளையும் கடந்து உயிர்ப்பை காண முடியும் என்ற ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்ல தொடர்ந்து செபிப்போம். ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் வேண்டுவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.